உங்களுக்கு நூற்றுக்கணக்கான போராட்டத்தினுடைய ஆதாரங்களை இப்போ இந்த நொடி நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். உங்களுடைய கேள்வியை திருப்பி வைக்கிறீங்களா? சார், ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கருடைய சிலைக்கு போய் மரியாதை செலுத்தினாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, யாருக்குமே தெரியாதது காரணம் என்ன? அத்தனை மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசுவோம். எங்கப்பா போராட்டம் பண்ணீங்க, எந்த நிகழ்ச்சி நடந்தது, உங்களுடைய ஆதாரங்களை காட்டுங்க, எந்த சோசியல் மீடியால போட்டிருக்கீங்கன்றதை காட்டுவோம். அப்போ ஸ்வேதா இந்த கேள்வியை திருப்பி வாங்கிக்கிறேன் சார், திருப்பி வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன இருந்துச்சுன்னா எந்த மாவட்டத்தை இப்போ நிரூபிக்கணும்னு சொல்லுங்க. நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா. கிழக்கு மாவட்ட செயலாளர். சரி, வக்ஃப் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஆமா, நடத்துறேன். எந்த இடத்துல நடத்துனீங்க? அம்பை கல்யாண தியேட்டர் மெயின் ரோட்டுக்கு மேல 300 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. சரி, ரைட், கொஞ்சம் கட் பண்ணுங்க, நான் மீடியால இருக்க திருப்பி கூப்பிடுறேன். சரி அண்ணா, சரி சரி. ஹலோ, வணக்கம் ராஜகோபால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட திருநெல்வேலி மாவட்டத்தோட நீங்க எந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்? தெற்கு மாவட்ட செயலாளர். தெற்கு மாவட்ட செயலாளர். இந்த வக்ஃப் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஆமா, நடத்துறோம்ல. என்னைக்கு நடத்துனீங்க? அது அன்னைக்கு அண்ணா அனுப்பணும் வந்தா அன்னைக்கே நடத்துனீங்க. எவ்வளவு நேரம் நடந்தது? கரெக்டா அரை மணி நேரம். அரை மணி நேரம். எவ்வளவு மக்கள் கூடி இருந்தாங்க? 300 பேர். சரி, ரைட், ஓகே. நான் ஒரு மீடியால இருக்கேன், திருப்பி உங்களை கூப்பிடுறேன். முன் வச்ச கேள்வியே திருப்பி வாங்கிட்டீங்களா? இப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து விஜய் அவர்களுக்கு போங்க. நான் திருப்பி வாங்கிக்கிறேன் சார், திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா இஸ்லாமியர்கள் கிட்ட வக்ஃப் போர்டு மூலமாக நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த சொத்துக்கள் வந்து சாதாரண எளிய மக்கள் கிட்ட போய் சேராத வகையில இருந்துட்டு இருக்கு. அதனால மத்திய அரசு வந்து அதை கையில எடுத்து அம்பானி கட்டி இருக்கிற வீடு வக்ஃபுனுடைய இடம் சொல்றதுக்கு அம்பானி பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு இது இருக்கான்னு கேட்க. விஜய் அவர்களை எந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட வேணாம் இல்லையா? தலைவருக்கு முதல்ல அருகதை இல்லை, அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். இவர் போலி வேடமிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தினுடைய தலைவர். அகில இந்திய முஸ்லீம் அசோசியேஷன் ஜமாத்துன்னு அவர் வச்சுக்கிட்டா அகில இந்தியத்துக்கு மாயிட்டாரா? அமரன் படத்தை வாங்கி வித்தாரு, அந்த படம் நல்லா இருக்குதுன்னு துணை முதல்வர் வாங்கி விற்கிறாரு, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போறாரு. இவருக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது கரிசனம் இருக்கு இந்த முதலமைச்சருக்கு? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து சுப்ரீம் கோர்ட் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த திருத்த சட்டம் எதுக்காக இப்போ புதுசாக இந்த திருத்த சட்டம் கொண்டு வரீங்க, எதுக்காக இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த மசோதா. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பார்வை என்னன்னா, அதாவது அப்பப்போ இளைப்பாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிடைக்காது போன்ற நீதி வந்து இன்னைக்கு சாமானியர்களை நோக்கி வந்திருக்குது அப்படின்றது தான் சொல்ல முடியும். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மக்களை வந்து அடிமைப்படுத்தியெல்லாம் நினைக்கும் போது அதுக்கு மாற்றாக நீதித்துறை இருக்குது அப்படின்றத அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டம் பாதுகாக்குது அப்படின்றது தான் இதை பார்க்க முடியுது. ஆரம்பத்திலேருந்து சொல்லக்கூடியது தான் வக்ஃப் போர்டு அப்படின்றது இஸ்லாமியர்களால் நடத்தப்படக்கூடியது. அதை வந்து ஒழுங்குபடுத்தலாம், அதில் தவறுகள் இல்லை. அதில் தவறுகள் இருந்தால் யார் வேணால் தட்டி கேட்கலாம். அதுக்கு ஒருபோதும் இது ஜனநாயக நாடு. இது இஸ்லாமியர்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடியதை இஸ்லாமிய அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த வக்ஃப் போர்டுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அது இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்குது. இது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒன்று. இன்றைக்கி அதிகப்படியான சொத்துக்கள் வந்து இருக்குது. அது அதிகப்படியான சொத்துக்களும் மற்றவர்கள்ட்ட வந்து அதை வந்து களவாடி இருக்காங்கன்றதான் மிகப்பெரிய உண்மையும் கூட. ஆனா இஸ்லாமியர்கள் கிட்ட வக்ஃப் போர்டு மூலமாக நிறைய சொத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த சொத்துக்கள் வந்து சாதாரண எளிய மக்கள் கிட்ட போய் சேராத வகையில இருந்துட்டு இருக்கு. அதனால மத்திய அரசு வந்து அதை கையில எடுத்து எல்லா மக்களுக்கும் இஸ்லாமிய பெண்களை எல்லாம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு வர்றதுக்காக நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லி தானே மத்திய அரசு சொல்றாங்க. எது இஸ்லாமிய பெண்களை மேலே திடீர்னு என்ன இவர்களுக்கு வந்து அக்கறை? ஒரு இஸ்லாமிய பெண்ணை நடு ரோட்டில் வீடு புகுந்து ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவளுடைய வயிற்றை கீறி கிழித்து அவளுடைய சிசுவை எடுத்து பில்கிஸ் பானுடைய குழந்தைய கல்லால் அடித்து கொலை செய்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறீங்களான்னு கேட்குறேன். இந்த சட்டத்தை உங்கள்கிட்ட தாக்கல் செய்கிறதுக்கு கூட ஒரு இஸ்லாமிய எம்பி இல்லையே. நீங்கள் எத்தனை இஸ்லாமிய எம்பிகளை உருவாக்கிட்டீங்க? இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை நீங்கள் என்ன பறைசாற்றிட்டீங்க? ஒன்றுத்துக்கும் ஆவாததுக்கு 3000 கோடிக்கு சிலை கொடுத்துருக்கீங்களே. இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை பார்க்கலன்னு கேட்குறோம். இஸ்லாமியர்கள் அப்புறம் வருவோம். நாட்டு மக்களை என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு இளைஞர்களும் இன்னைக்கு பெண்களும் இன்னைக்கு மாணவர்களும் என்ன
சூழல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்கன்றத பாருங்க. இருக்கக்கூடிய யூபி அரசாங்கம் நடு ராத்திரி ஒரு மாணவியினுடைய வீட்டை இடிச்சுதான் இல்லையா, அவளை கைது செய்து, அவளுடைய தந்தையும் கைது செய்து, தாயையும் தம்பியையும் நடு ரோட்டில் தூக்கி போட்டு, வீட்டில் இருந்த பாத்திரங்களையும் தூக்கி போட்டு, ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டை ராத்திரி இடித்து தரைமட்டம் ஆக்கிட்டு, மோடி அங்கே வந்து ரோட் ஷோ நடத்தும் போது அதுக்கு முன்னாடி புல்டோசரை விட்டு கொண்டு போனாரு. இவர்கள் தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் முன்னேற்றத்திற்கானவர்கள் அவர்கள். ஆனா இப்ப வக்போர்டு திருத்த சட்டம் அப்படின்றதே வந்து வக்பு வாரிய சொத்துக்கள்ல பல மதத்தினர், அதாவது இஸ்லாமியர்களை தவிர்த்து சில வேறு மதத்தினர் சேர்ந்தவர்களும் வந்து தானம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேறு மதத்துல இருந்து ஒருவரும் வந்து வக்போர்டுல இருக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குதானே, அதை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை மத்திய அரசு பாஜக தரப்புல இருந்து பல தலைவர்கள் வந்து எழுப்புறாங்க. நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்கள்லையும் உரிமை கொண்டாடிடுவீங்களா? ஜமாத்துக்கு நாங்கள் வரோம், டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹிந்து கோவில் கட்டுறதுக்கு அந்த சகோதரர்கள் எல்லார்ட்டையுமே நிதி வாங்குவாங்க, கட்டுவாங்க. ஆனால் எந்த இஸ்லாமியர்னாவது ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு மாற்று மத சகோதரர்கள்ட்டையோ இல்லை யார்ட்டையுமா வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டால் இருக்கா. யாராவது நான் உங்களுக்காக ஒரு நேர்த்திக்கடனுக்காக நான் கட்டித்தரணுன்ற ஒரு அன்பால் பரிசீலிக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் பள்ளி கட்டடம் அப்படின்றத கட்டுறதுக்கு யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. அது அவர்களுக்குள்ளானதாக தான் இருக்கும், புரியுதுங்களா? அதே போலதான் வக்ஃபு சொத்து யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காருன்றதுக்காக நான் ஒட்டுமொத்த வீடும் என்னோடதுன்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதனால இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்ற அடிப்படையில ஒரு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க வெளியில துரத்திட்டு நீங்க எல்லாத்தையும் வந்து உட்காந்துப்பீங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்களுக்கு நீங்க வக்பு சொத்தை தானே நீங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்க வெளியில கொண்டு வரணும்ல. அதெல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இருக்கா? அம்பானி கட்டி இருக்கிற வீடு வக்ஃபுனுடைய இடம்னு சொல்றதுக்கு அம்பானி பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கான்னு கேட்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? சொல்லக்கூடிய தகுதி இருக்கா? அவருக்கு தெம்பு இருக்கா? இல்லையே, சொல்ல முடியாது. அது வக்ஃபுனுடைய இடம்னு சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ வக்பு வாரிய சொத்துக்கள்ல வந்து இப்போ இருக்கக்கூடிய திருச்சியில கூட ஒரு திருக்கோவில்ல வந்து, அதாவது இந்துக்களுடைய கோவில் வந்து வக்பு சொத்துக்கு உட்பட்டதாக இருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? தமிழர்கள் வந்து முன்னாடியே கட்டப்பட்ட அந்த ஒரு கோவில் வக்பு சொத்து அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது? இந்த மாதிரி பல சொத்துக்கள் இருக்கு, இதை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்கள் சொல்றாங்க. ஹெச் ராஜாவும் சொல்லுவாரு, வேற யாரும் சொல்ல மாட்டாரு. இவர் இந்த நாட்டினுடைய முன்னோடியா? நீ எங்க நீங்க ஒரு வந்தேரி, அதை உணரணும். இங்க ஆதிக்குடி தமிழ் குடி தான், புரியுதுங்களா? அரபு நாடுகள்ல இருந்து வந்தவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இந்த ஆதிக்குடி தான், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான், மக்களோட மக்கள் அங்க இருக்கக்கூடியவன் தான். ஏதோ ஒரு சாதியில இருந்து சாதியினுடைய கொடுமை தாங்க முடியாம இஸ்லாத்தை ஏற்று சகோதரத்துவத்தை வழங்குது அப்படின்றத சொல்லி இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அன்பானன் திருமா அவர்கள் வந்து ஒரு PhD டாக்டரேட் பண்ணாரு. அவர் எதுக்காக தெரியுமா? திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த சாதிய அடக்குமுறைக்கு ஆளாகும் போது அதிலிருந்து அவர்கள் வெளியில வரணும்னு முடிவு பண்ணும்போது அவர்கள் கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு 50 ஆண்டுகள் கழித்து அதை ஆய்வு செய்கிறார். அவர்கள் ஆய்வு செய்து நாங்கள் வந்து இப்போ ஒட்டுமொத்த பேரும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட எந்த சாதியும் இல்லை, நாங்கள் இஸ்லாமிய மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அன்போடவும் சகோதரத்துவத்தோடும் இருக்கிறோம், இங்கே சாதிய கொடுமை இல்லை, இரட்டைக்கோளை பிரச்சனை இல்லை, இந்த தெருவில் எங்களை நடக்கக்கூடாது, சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, எங்கள் பிள்ளைங்க வண்டி இன்னைக்கும் பசங்க வண்டி ஓட்டுறதுக்கு கை வெட்டப்பட்டுதா இல்லையா? புல்லட் நீ எப்படி ஓட்டுவேன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ ஒரு சமூகம் மேலே வரக்கூடாதா? அப்போ இந்த சமூகத்தை வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான ஹெச் ராஜா இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? ஹெச் ராஜா இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்க வந்து இப்பவும் சொல்றோம், கட்டின கோவிலை இடிக்கக்கூடிய அளவுக்கு கல் நெஞ்சக்காரர்கள் அல்ல இஸ்லாமியர்கள். இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான். இடம் வக்ஃபோடதுன்றதை ஒத்துக்க தானே செய்யணும். இடம் யாருதுன்றது இங்க இருக்கக்கூடிய நம்ம மயிலாப்பூரினுடைய கோவிலுடைய தெப்பக்குளம் எந்த இடத்துல இருக்கு? இஸ்லாமியர்களுடைய இடத்துல தானே இருக்கு. வரலாறுகள் வந்து உண்மையை பேசுங்கன்னு சொல்றோம். ஏன் வரலாறை மறைக்கிறீங்க? நீங்க எப்படி வந்தீங்கன்ற வரலாறு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு தெம்பு இருந்தா சொல்லுங்க. உங்களுடைய வரலாறை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு இன்னைக்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் இருக்கு. இந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை சக்திகளும் இங்க இருக்கு.
அது 10 பேரா 20 பேரா 50 பேரா 5000 பேரான்றது இல்லை. இந்த நாட்டில் ஜனநாயகம் வேணும்னு விரும்பக்கூடியவன் அத்தனையும் ஆதரிப்பான். நீங்க மக்களை பிளவுபடுத்தி நீங்க துண்டாடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் பக்கம் எந்த இந்துக்கள் நிக்கிறாங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து வக்ஃபோர்டுக்கு எதிரான இந்த திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துது. அங்க அப்படியே பல லட்சக்கணக்கான பேர் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரே நாள்ல கூடி ஆர்ப்பாட்டத்தை கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கான். ஆளும் கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கான். வந்த அத்தனை பேரும் இஸ்லாமியர்களா? என்ன வக்ஃபுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறானா? என் சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதுக்காக வந்து நிக்கிறான். அவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணுன்ற எந்த அவசியமுமே இல்ல. நீ பாதிக்கப்பட்டிருக்க, உனக்காக நான் வருவேன்னு. அவன் பாதிக்கப்பட்டா அடுத்த நொடி இஸ்லாமியர்கள் களத்துல இறங்குவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. இப்போ இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வந்த இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை வந்து எதிர்த்து தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் இப்போ தீர்ப்பும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழக அரசை வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு தான் இந்த முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால கமல்ஹாசன் அவர்கள் கூட ஸ்டாலின் அவர்களை இதற்காக கொண்டாடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் திமுக அவர் தான் அப்படிதான் பேசுவாரு. அவர் பேசுறதோ ஆராசா பேசுறது. அப்போ திமுக அரசு ஒன்னும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? இதுல வந்து திருப்பியும் சொல்றோம், ஒன்னும் செய்யலன்னு நாங்க சொல்லல. எங்களை ஏன் இந்த நிலைக்கு ஆளாக்குறீங்கன்னு சொல்றோம். இப்பவுமே அவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு கொண்டு வர்றதுக்கு இவங்க எப்படி அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. ஐயா கையெடுத்து கும்பிடுறோம், எங்களுக்கு அது வேண்டாம்னு சொல்றோம். எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு சொல்றோம். எங்களுக்கான பிரதித்துவத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப மத்திய அரசு அவன் புடுங்குறான். எங்களுடைய தொகுதியில நீங்க நின்று ஜெயிக்கிறீங்க. துறைமுகம் தொகுதியில யார் நின்று ஜெயிக்கிறது? இஸ்லாமியர்களுடைய தொகுதி தானே. இன்னைக்கு 1000 விளக்கு திருவல்லிக்கேணி தொகுதியில ஏன் எங்கள்கிட்ட இருந்து புடுங்குறீங்க? அப்ப இஸ்லாமியர்களை ஏன் ஒரு பக்கமா கொண்டு போறீங்க? இன்னைக்கு உங்க கட்சியில எத்தனை தலைமையில இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்களை வச்சிருக்கீங்க? எத்தனை மாவட்ட செயலாளரை வச்சிருக்கீங்க? எங்களுக்கு நீங்க பாதுகாப்பெல்லாம் திருப்பியும் சொல்றேன். அப்போ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இஸ்லாமியர்களே தேடி பார்க்கறாங்க. நாங்க அகதிகளா? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அரவணைப்பு நீங்க என்ன கொடுக்கிறது? எங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு தெரியாதா? 800 ஆண்டு காலம் இங்க ஆட்சியை செஞ்சிருக்கமே தெரியாதா? அப்போ இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கே தெரியும்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமாக தெரியும். எங்களையே எங்கள்கிட்ட இருக்கிறது ஏன் புடுங்குறீங்க, எங்களையே டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேக்குறேன். இப்போ வக்பு அப்படின்றதே வந்து இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்த பிறகு வக்பு வாரியம்னா என்ன அப்படின்றத பல பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜமாத் அப்படின்னா என்ன சார்? இஸ்லாமியர்கள்ல ஜமாத் அப்படின்றது என்ன? பள்ளிவாசல்னா என்ன? அது வரும்போது ஜமாத்ன்றது நீங்களும் நானும் சேர்ந்து பேசுறதுதான் ஜமாத். ஒரு கூட்டமைப்பா உட்கார்ந்து இருக்கிறது தான் ஜமாத். நம்ம 4 பேர் சேர்ந்து ஜமாத்தா கூடி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்றது ஒரு அரபு சொல் தான் ஜமாத்ன்றது. புரியுதுங்களா? வேற ஒரு இதுவும் கிடையாது. நம்ம எதுனாலுமே ஜமாத்துல முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்குன்னா அந்த நிர்வாக கூட்டம்னு ஒண்ணு நடக்கும் இல்லையா? அதுக்கு பொதுக்குழு செயற்குழுன்னு ஒரு பேர் வைப்போம் இல்லையா? அதுதான், வேற ஒண்ணும் பெருசா. தேசிய முஸ்லிம் லீக் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து திரு விஜய் அவர்களை எந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட வேணாம், அவர் வந்து இஸ்லாமியர்களை பயன்படுத்திக்க பாக்குறாரு, தன்னுடைய படங்கள்ல இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு, தீவிரவாதிகளை சித்தரிச்சிருக்கிறாரு ஒரு பொதுவெளியில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ தமிழக அரசு இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேணாம், இஸ்லாமியர்களை எங்களுக்கு பாதுகாக்க தெரியும், எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு தர வேணாம் நீங்க சொல்றீங்க. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு தரக்கூடியது ஜமாத்தின் தலைவர் இது சொல்றாரு இல்லையா? தலைவருக்கு முதல்ல அருகதை இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் போலி வேடமிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தினுடைய தலைவர். இவருடைய ஜமாத்து முதல்ல இருக்கக்கூடிய யூபில அங்கீகரிக்கப்பட்டதான்னு பாருங்க, இருக்காது. அதே மாதிரி அகில இந்திய முஸ்லிம் அசோசியேஷன் ஜமாத்துன்னு அவர் வச்சுக்கிட்டா அகில இந்தியத்துக்கு மாயிட்டாரா? தமிழ்நாட்டுல எத்தனை ஜமாத்துகளுடைய தொடர்புல இருக்கிறாரு? இல்ல அவர் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு எது குரல் கொடுத்திருக்கிறாரு? நீங்க வரதே 2022 தான் வரீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஜமாத் எங்க போச்சு? ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு இல்லையா? பிஜேபி சொல்லுது, நீ சொல்ற வேற என்ன இருக்கு மாற்றம்? நீ பிஜேபியினுடைய ஒரு முகமா தானே செயல்பட்டு இருக்கிற. அப்போ ஒரு முஸ்லிம் தலைவர் வந்து ஒரு பிஜேபிக்காக நீங்க பிபி வாசிக்கிறீங்க, அதுல மாற்றம் எல்லாம் வாசிச்சுட்டு போங்க. புரியுதுங்களா? அதை நம்புறவர்கள் யாருன்றது தெரியும். நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இதை பேசக்கூடியவர்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பேசுவார்களா? 2000 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை யாரு கொண்டாங்கன்றதை எடுத்துட்டு வருவாங்க. ஐபிசி நிறுவனம் வெளியிட்டது இல்ல, அதை ஒத்துப்பாரா? இப்ப முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர். அதே யூபில மாட்டுக்கறிக்காக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? ரயில்ல எடுத்துட்டு போன மாட்டு இறைச்சிக்காக அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார்களா இல்லையா இஸ்லாமியர்கள்? எத்தனை பேர் வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அவங்க கொண்டாங்களா இல்லையா?
ஏன் இதெல்லாம் இப்போ நீங்க வந்து அந்த தலைவர் வந்து இதை வந்து சொல்லல, அந்த முஸ்லிம் தலைவர் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. அவருக்கு அந்த அருகதை இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இப்ப வந்து நான் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு, அகில இந்திய ஏதோ ஒரு பேரை போட்டு அகில இந்திய தமிழர் கட்சி, அகில இந்திய திராவிட கட்சி, இல்ல ஏதோ ஒரு அகில இந்தியன்னு போட்டு ஏதோ ஒண்ணு பண்றேன்னா அது அகில இந்திய லெவல்ல ஆயிடுமா? சரி சார், இப்ப அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. இப்ப விஜய் அவர்கள் கூட தமிழகத்தினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுறாரு. பில்கிஸ் பானு அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாரா? இப்ப அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் பெண் பாதிக்கப்படும் பொழுது அங்க ஏதாவது விஜய் அவர்கள் வந்து கருத்து வச்சாரா? இல்ல பாஜகவுக்கு கண்டனம் தெரிவிச்சாரா அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யும் பொழுது? இன்னைக்கு வச்சாரா, அன்னைக்கு வச்சாரா? இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து. அப்ப அன்றைக்கு பிரச்சனை வந்து பிரச்சனை இல்லையா? கட்சி ஆரம்பிக்கலன்னா சொல்ல வேணாமா? அன்னைக்கு இல்ல, நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, ஏன் திமுக பெரிய போராட்டத்தை நடத்திருச்சா? பில்கிஸ் பானு பிரச்சனைக்கு நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப திமுக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி, ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படியே பாஜகவையும் தாவேகாவையும் பற்றி பேசிட்டு தானே சார் இருக்கிறோம். இப்ப திமுக வந்து செஞ்சாங்க சொல்லவே இல்லையா கேக்குறேன். பாஜக செஞ்சுச்சா? பாஜகவோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் செஞ்சுச்சா? யார் போராட்டங்களை இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் முன்னெடுக்கிறாங்க, போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் முன்னெடுக்குது, ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய இயக்கத்துல இருந்து தானே சார் இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களை கூப்பிடக்கூடாது. ஆயிட முடியாது. ஓகே, ஒருத்தர் மட்டும், அந்த தனி மனிதன் மட்டும் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரனுடைய பிரதிநிதி ஆயிட முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு லெட்டர் பேட்ல நீங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டதுனால நீங்க ஒட்டுமொத்தமா ஆயிட முடியுமா? திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேரை கெடுக்கணும்னு அதுக்கான ஒரு இதை பாருங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா இல்லையா? SDPI கண்டனம் தெரிவிச்சிருக்கா இல்லையா? மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஹாரூன் ரஷீத் கண்டனம் தெரிவிச்சிருக்காரா இல்லையா? அப்படி எல்லாருமே இருக்கக்கூடியவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. CAA போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும், சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில நானுமே கண்டனத்தை இப்போ வந்து விஜய் அவர்கள் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை பொதுவெளியில வந்து ஒரு தீவிரவாதிகளா சித்தரிச்சாரு அப்படின்னு நேர்ல ஒட்டு மொத்தமா கொன்னு குவிச்சவன் பின்னாடி நின்னுகிட்டு அவனுக்கு வால் புடிச்சுக்கிட்டு நீங்க அத்தனையுமே பேசிக்கிட்டு இருக்க. நீங்க இத பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். படத்துல காட்டினா தானே உங்களால பேச முடியுது. படத்துல காட்டியிருக்காருன்னா அத பேசதானே சார் செய்வாங்க. என்ன பேசணும்? நேர்ல கொண்டவன நீ என்ன பேசிட்ட? அறுத்து போட்டான்ல, என் தங்கச்சி செத்து போனால, அப்படியே ராத்திரியே கொளுத்துனீங்கல்ல, ஒருத்தி வீட்டோட தரமட்டமா இடிச்சிட்டு போனீங்கல்ல, எத்தனை பேர் அடிச்சு ரத்தம் சொட்ட திரையில இருக்கிறதும் நிஜத்துல நடக்கிறதும் ஒண்ணா? அப்ப திரையில காமிச்சது தப்பு இல்லையா சார்? தப்புதான். நான் என்ன கேக்குறேன்னா, அவர் நடத்தின படம் இருக்கட்டும், அதை தாண்டி எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. பெண்ணுக்கு எத்தனையோ பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ பேர் குடிக்கக்கூடிய காட்சிகளை காட்டுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு திரைப்படம் கூட திரையிட முடியாது. இல்லையா? இப்போ இஸ்லாமியர்கள் அப்படி காமிச்சதுக்கு பிறகு பின்னாடி இப்ப இஸ்லாமியர்கள் மேல எனக்கு அக்கறை இருக்கு. இப்ப கமலஹாசன் அப்படிதான் சார் காமிச்சிருக்காரு. கமலஹாசன் ரொம்ப யோக்கியமா காமிச்சிட்டாரா? அமரன் படத்தை வாங்கி வித்தாரு, அந்த படம் நல்லா இருக்குதுன்னு துணை முதல்வர் வாங்கி விக்கிறாரு, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போறாரு. இவருக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது கரிசனம் இருக்கு இந்த முதலமைச்சருக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க யார்? நீங்க ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் தான் வந்து சொல்றாரு, அவரு திருப்பியும் சொல்றேன், அவர் தலைவர்னு சொல்லக்கூடிய எந்த தகுதியுமே அவருக்கு கிடையாது. அவர் ஃபத்வா கொடுக்கறதுக்காக எந்த இதுவுமே பண்ண முடியாது. அவர் சொல்லக்கூடியது இங்க ஒட்டுமொத்த இஸ்லாம் ஒரு முஸ்லீம் கடைபிடிச்சான்னு சொல்லுங்க. எந்த ஆமா தமிழ்நாட்டுல அவர் சொன்னதுனால நாங்க இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. யாரும் இல்லையே. நான் ஒரு இஸ்லாமியன் தான், அவரை பத்தி தெரியும், நான் ஏத்துக்கலையே. எங்களுடைய வரலாறு இருக்கு. நான் எத்தனை ஆண்டுகளா இந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இருக்குது. எத்தனை மக்கள் பிரச்சனையில இறங்கியிருக்கேன், நின்றுருக்கேன், கைதாயிருக்கேன், வழக்குகளை சந்திச்சிருக்கேன்றது தெரியும். உளவுத்துறை என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த காவல்துறையின் மீது எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் மீது எந்த வழக்குகள் இருக்கு? இஸ்லாமியர்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரு? நீங்க இது இஸ்லாமியர்கள் பக்கம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நீங்க என்ன போய் நின்னீங்க? அதை சொல்லுங்க. சம்பவத்தை பேசக்கூடிய நீங்க ஏன் நிஜத்துல நடந்ததுக்கு எந்த கண்டனமும் பதிவு செய்யாதது ஏன்? இப்ப இஸ்லாமியர்கள் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரையும் வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சிகள் தலைவர்களையும் வந்து கொலை செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு படத்துல காமிக்கிறாரு. இதன் மூலமாக பொதுமக்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம விஜய் அவர்கள் படம் எடுத்தாரா அப்படின்ற கேள்விதான் முன் வைக்கிறாங்க. அவர் நடிச்சிருக்கிறாரு இல்லையா சார்? புரியுதுங்களா? இப்ப திரும்பவும் சொல்றோம், நடிச்சாரு,
அதுல இருந்து வெளியில வந்துட்டார், நடிப்பு துறையில இருந்து இன்னைக்கு வெளியில வந்துட்டார். புரியுதுங்களா? அன்னைக்கு காலகட்டத்துல புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம், அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கும் இந்த திமுக பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. இன்னைக்கும் இந்த திமுக பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. அவர் படத்துறையில இருந்து வெளியில வந்துட்டாரு. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி பண்ணியிருந்தா சாரையா ஒட்டு மொத்தமா இஸ்லாமியர்களுடைய கூட்டம் அவர் பக்கம் படையெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு ஜமாத்தினுடைய தலைவர்களும் கட்சியினுடைய தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் அவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை வந்து வைக்கிறது, நடத்துறது எல்லாமே வந்து சிறுபான்மையினரை வந்து அவர் பக்கம் இழுப்பதற்காக, திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக பாஜகவால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் சொல்றாங்களே. அவங்க முன்னாடி இருந்து நடத்திட்டு தானே சார் நடத்திச்சு. கட்சி இவர் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு தானே பண்ண முடியும். அதிமுக நடத்திச்சா இல்லையா? இது வந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட நபர்னு சொல்றாங்க சார். அதிமுக நடத்திச்சா நடத்தலையா? ஆமா சார், அதிமுக நடத்துறாங்க. தொப்பி போட்டார்ல. ஆமா. அப்ப இப்ப நீங்க அத பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லல்ல. இன்னைக்கு யார் கூட போய் நிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எடப்பாடியார் யார் கூட போய் நிக்கிறாரு? பிஜேபி கூட தானே போய் நிக்கிறாரு. இவர் தனி மனிதனா நின்னு ஒட்டுமொத்த கூட்டத்தையும் எதிர்க்கிறாரு. அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. இப்ப அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பதற்காக தாவேகா வந்து பேசிட்டு இருந்தாங்க. 1000 கற்பனை இருக்கலாம். உங்களுக்கு 1000 கற்பனை இருக்கலாம். கற்பனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்து பாஜகவால் வாக்குகளை வந்து சிதறடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர். குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்களுடைய வாக்குகளை வந்து அதுலதான் வந்து விஜய் அவர்கள் வந்து அதுலதான் ஃபுல் ஃபிளெஜ்டா அவர் வந்து நோக்கமா இருக்கிறாருன்னு சொல்றாங்களே. திருப்பியும் சொல்றோம், 2026 தமிழகத்துல மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா பிம்பமா வந்து நிக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுது. ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் தான் இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. சிறுபான்மையினருடைய வாக்கை பிடுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, இவரை இறக்கிட்டாங்க அவரை இறக்கிட்டாங்கன்னு. நீங்க போய் நேரடியா மோடியை 100 முறை சந்திச்சுட்டு வரீங்க. மோடி இங்க வந்தீங்கன்னா நீங்க போறீங்க, உங்க அமைச்சர் போறாங்க, உங்க மகன் போறாரு, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க இப்ப அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்தாருன்னா எல்லாருமே போய் பாக்குறீங்க. அதெல்லாம் இல்லை. என்னைக்கோ இவர் போய் பார்த்தாருன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நீங்க இன்னைக்கு தயாரா இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க அவருக்கு அடிவருடியா இருக்கீங்க. திமுகவுமே பிஜேபியினுடைய சார், அவங்க ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காங்க. மோடி அவர்களும் அரசியல் கட்சி இல்லாம என்ன? நீங்க வந்து எப்பவோ சந்திச்சதுன்னு சொல்றீங்க. ஒரு நடிகரா இருக்கும் பொழுது மோடி அவர்களை ஏன் சந்திச்சாருன்ற கேள்வி எழுப்புறாங்க. நடிகரா இருக்கும்போது வந்து திமுக ரஜினி வீட்டுக்கு கூட தான் வந்துட்டு போனாரு மோடி. உங்களுக்கு தெரியாதா? அதுதான் சார், எல்லாத்துக்கும் தான் கேள்வி எழுப்புறாங்க. விஜய் அவர்கள் ஏன் சந்திச்சாங்கன்ற கேள்வி தான் எழுப்புறாங்க. எதுக்கு வேணா ராகுல் காந்தி கூட தான் சந்திச்சிருக்காரு. அதுதான் சார், அதுதான் எதுக்காக சந்திச்சாருன்ற கேள்வி எதுக்காக? அவர் 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பாக்கக்கூடிய நான் இப்போ நாளைக்கு அண்ணாமலை ரோட்ல பார்த்தா பேசதான் செய்வேன். நயினார் நாகேந்திரனை பார்த்தா ஏதோ ஒரு விமானத்துல ஏறுறேன், ஒரு ரயில்ல ஏறுறேன், எங்கேயோ ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறேன், பேசதான் செய்வேன். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறேன், அங்க பார்த்தா எச் ராஜா வர்றாருன்னா பேசதான் செய்வேன். ஆனா அவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் சந்திச்சு பேசுனீங்கன்னா ஏன்னு கேட்பாங்க இல்லையா? அவர் அதை தான் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்சு பேசுனது, அவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் சந்திச்சு பேசுனதுக்கு ஆதாரம் கொடுங்க. இதை தான் பேசுனாங்கன்றத முன்வைங்க, கேள்வியை எழுப்புங்க, பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே சார், அப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்றத பார்க்கும்பொழுது 2026 பயணம் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். 2026 அவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு, மாற்று கருத்து இல்ல. மக்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் அந்த பக்கம் நிக்கிறான். இவர் வந்து யாரு கூட கூட்டணி, எங்க கூட்டணி வலுவாரு, தலைவர்கள் தான் அங்க இருக்கான். ஒட்டுமொத்த மக்கள் இந்த பக்கம் இருக்கிறான். இவர்கள் நினைச்சு இதே கூட்டணி தானே ஏற்கனவே உங்கள்ட்ட இருந்தது, ஏன் தோத்து போனீங்க? மனிதநேய மக்கள் கட்சி உங்கள்ட்ட இல்லையா? அப்போ வந்து உங்க கூட இவர்ல அண்ணன் திருமா இல்லையா? 2 கம்யூனிஸ்டுகள் இல்லையா? வேற இப்ப ஏன் தோத்து போனீங்க? அதனால இப்போ தோற்கடிக்கப்படுவாங்க. 100 கோடி ரூபாய் அந்த அம்மா ஊழல்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அம்மா ஜெயிச்சாங்களா இல்லையா? ஊழல் செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மா திரும்பவும் ஜெயிக்கிறாங்களா இல்லையா? அதனால அவங்க ஊழல் செஞ்சது இல்ல, அவங்க வந்து மக்கள் நியாயப்படுத்தலங்க. நான் ஊழல் செஞ்சாங்கன்னு தானே நான் சொல்றேன். அப்ப எப்படி அவங்கள நான் ஏத்துப்பேன்? அவங்க ஊழல் செஞ்சதுதான், அதுல மாற்று கருத்தே இல்ல. செஞ்சதுக்கான தண்டனையை தான் கொடுத்தாங்க. 100 கோடி அபராதம் கட்டணும்னு குன்ஹா தீர்ப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் மாற்று கருத்தே இங்க கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய மேடையில நான் பிஜேபியோட எந்த ஒட்டும் உறவும் வச்சிக்க மாட்டேன்னு ஏறி சொன்னவங்க அவங்களோட இறப்பு வரைக்கும் அதை மாதிரி பண்ணல. எடப்பாடியார் போய் நின்னுட்டார். இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களை கொண்டு வந்துட்டீங்க. ஆனா விஜய் அவர்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. திமுகவை தான் வலுவா எதிர்க்கிறாரு, பாஜகவை அவ்வளவா எதிர்க்கவே மாட்டாரு.
மத்தியில ஆளக்கூடிய பாஜகவை எதிர்க்க மாட்டாரு அப்படின்றது தானே மோடி பாஜக எதிர்க்கலன்றது. அப்ப நீங்க இந்த வக்ஃபு சட்டம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சிஏக்கு குரல் கொடுத்திருக்கிறாரு, எங்க இருந்து வந்துச்சு? பாசிசவாதிகள்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு காது கேட்கலையா? காது கேட்காத போல நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆனா இப்போ தமிழ்நாட்டு அரசை எதிர்க்கிற அளவுக்கு வலுவா அங்க எதிர்க்க மாட்டாரு அப்படின்றதானே. இப்போ இதுக்காக எந்த போராட்டங்களை முன் வச்சாங்க? ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினதை ஸ்வேதா படிக்கல, பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த மீடியாக்களுமே கவர் பண்ணல அது அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க, கவர் பண்ணலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நூத்துக்கணக்கான போராட்டத்தினுடைய ஆதாரங்களை இப்போ இந்த நொடி நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். உங்களுடைய கேள்வியை திருப்பி வைக்கிறீங்களா? இந்த நொடி என்னால தர முடியும். உங்களுடைய கேள்வியை திருப்பி வாங்கிக்கிறீங்களா? சார் அப்ப இப்போ இவ்வளவு சோஷியல் மீடியாஸ் இருக்கு, இவ்வளவு சோஷியல் மீடியாஸ் இருக்கு, ஒருபோதும் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை காமிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இவ்வளவு சோஷியல் மீடியாஸ் இருக்கு, அத்தனை இளைஞர்கள் தாவேகாவுல இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏன் ஒருத்தர் கூட சோஷியல் மீடியால இத்தனை போராட்டங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க போனை கொடுங்க, சோஷியல் மீடியால இருந்து நான் எடுத்து தரேன். நான் ரெக்கார்டட் ப்ரோகிராம் போராட்டத்துல ஈடுபட்டு தாவேகா கட்சியினர் கைது அப்படின்னு எங்க வந்திருக்குன்னு தான் கேள்வி. நீங்க கைது பண்ணா கைதுன்னு தான் வரும். போராட்டம் பண்ண கைதே வரலையே சார். இல்ல போராட்டம்ன்ற ஒரு தலைமை வரலையே. தண்டவாளத்துல ஏறிடுமே. புரியுதுங்களா? கைது பண்ணாதான் வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். அதனால போராட்டத்துக்கு அனுமதி தானே கொடுத்தீங்க ஒரே நாளையில. இப்ப எப்படி இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்ததுல தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் தாமு தானே சென்னையில கைது செய்யப்பட்டாரு. அதை தாண்டி ஏன் மத்த இடத்துல எல்லாம் போராட்டங்கள் நடக்கலையா? தமிழ்நாடு கேள்வியே ஏன் நடக்கல? அது மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு அன்னைக்கு லீவ் போட்டிருப்பீங்க. நீங்க உங்க போன்லயே காட்டுங்க சார். உங்க மொபைல கொடுங்க, நான் இப்ப எடுத்து காட்டுறேன். சென்னை வரைக்கும் எடுத்துப்போம், சரிங்களா? திருவள்ளூர்ல நடந்துச்சு, அந்த பக்கத்துல திருவள்ளூர்ல நடந்திருக்கு, ஆவடியில நடந்திருக்கு, அம்பத்தூர்ல நடந்திருக்கு, அண்ணா நகர்ல நடந்திருக்கு, வெள்ளிவாக்கத்துல நடந்திருக்கு, சரிங்களா? பெரம்பூர்ல நடந்திருக்கு. ஆனா எந்த சோஷியல் மீடியாவும் எதுவுமே கவர் பண்ணல. எந்த மீடியாக்களுமே இத கவர் பண்ணிருக்காங்க. பெரம்பூர்ல நடந்திருக்கு, மாதாவரத்துல நடந்திருக்கு, ரெட் ஹில்ஸ்ல நடந்திருக்கு. அப்படி இந்த பக்கம் வாங்க, மவுண்ட் ரோட்ல நடந்திருக்கு. சென்னை மட்டும் தான் நடந்திருக்கா சார்? அப்ப மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் நடக்காது. மாநிலத்துக்கு போயிட்டீங்க, மற்ற மாவட்டங்கள் தான் சொல்றேன். தஞ்சாவூர்ல நடந்திருக்கு, புதுக்கோட்டையில நடந்திருக்கு, ராமநாதபுரத்துல நடந்திருக்கு, நாகப்பட்டினத்துல நடந்திருக்கு, திருநெல்வேலியில நடந்திருக்கு, தூத்துக்குடியில நடந்திருக்கு, வேற இன்னும் என்ன கன்னியாகுமரியில நடந்திருக்கு, நாகர்கோயில்ல நடந்திருக்கு, மதுரையில நடந்திருக்கு, திருச்சியில நடந்திருக்கு, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, பொள்ளாச்சியில நடந்திருக்கு, நாமக்கல்ல நடந்திருக்கு, கிருஷ்ணகிரி நடந்திருக்கு, எல்லா மாவட்டங்களையும் நடந்திருக்கு. யாருமே கவர் பண்ணல. இவ்வளவு மாவட்டங்களையும் நடந்திருக்கு. ஓகே, அரக்கோணத்துல நடந்திருக்கு. எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆனா இப்ப விஜய் அவர்கள் அம்பேத்கருடைய சிலைக்கு போய் மரியாதை செலுத்தினாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, யாருக்குமே தெரியாதது காரணம் என்ன? நீங்க தான். நாங்க என்ன சார் பண்ணோம்? வேற என்ன? ஏன் சோஷியல் மீடியாஸ் இருக்கே சார், எல்லார் கையிலயும் மொபைல் போன்ஸ் இருக்கு. என்ன பார்க்க சொல்றீங்க இல்லையா? மொபைல் போன்ஸ் இருக்கு அத்தனை பேர் கையிலயும். திரும்பியும் நான் சொல்றேன், நீங்க அன்னைக்கு எப்படி அன்னைக்கு நெட் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யலையா என்னன்னு எனக்கு தெரியல, புரியுதுங்களா? நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க, ஆனா அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்குன்றது உண்மை. உளவுத்துறையினுடைய ஒரு நம்பர் வேணாலும் உங்களுக்கு தரேன். தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இடங்கள்ல உளவுத்துறையினுடைய தகவலின்படி 125க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கு, புரியுதுங்களா? அவங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்கன்றது உண்மை. இதுக்கு மேல வேற எந்த ஏரியான்னு சொல்லுங்க, இங்க போராட்டம் நடந்துதான்னு சொல்லுங்க. இப்பவே போன் போட்டு அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட எங்க போராட்டம் நடந்தது அதனுடைய ஆதாரங்கள் மொத்தத்தையும் உங்களுக்கு நான் எடுத்தேன். இப்போ சோசியல் மீடியால போட்டதை இப்ப புதுசா மாத்த முடியாது இல்லையா? ஆல்ரெடி தானே இருக்கும். உங்களுக்கு எந்த மாவட்டம், ஒரு 10 மாவட்டம் தாங்க, உங்க கேமராவை ஆன்ல வைங்க, இப்பவே போனை போடுவோம், அத்தனை மாவட்ட செயலாளர்ட்டையும் பேசுவோம். எங்கப்பா போராட்டம் பண்ணீங்க, எந்த நிகழ்ச்சி நடந்தது, உங்களுடைய ஆதாரங்களை காட்டுங்க, எந்த சோசியல் மீடியால போட்டிருக்கீங்கன்றதை காட்டுவோம். அப்போ ஸ்வேதா இந்த கேள்வியை திருப்பி வாங்கிக்கிறேன் சார், திருப்பி வாங்கிக்கிறேன். எனக்கு என்ன நம்பர் நோட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த மாவட்டத்தை இப்போ நிரூபிக்கணும்னு சொல்லுங்க, நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓகே சார், நம்ம அதுக்கு தனியா ஒரு எபிசோடே நம்ம வச்சிரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போ விஜய் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு. அந்த கேள்வி திருப்பி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிடுங்க. இப்போ எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க தான் இப்ப நான் அடுத்ததா ஒரு நீங்க பின்வாங்குறது ஸ்வேதா தான் பின்வாங்க. சரி, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க நடத்துனாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளருடைய நம்பர் தர போடுங்க, உங்க போன்ல இருந்தே போடுங்க. 999-470. உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை, தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஜஹீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களது திருநெல்வேலி எந்த மாவட்டத்தோட செயலாளர் நீங்க? கிழக்கு மாவட்ட செயலாளர். சரி, வக்ஃபு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஆமா, நடத்துறேன். எந்த இடத்துல நடத்துனீங்க?
அம்பை கல்யாண தியேட்டர் மெயின் ரோட்டுக்கு மேல. நடத்துனீங்களா? எவ்வளவு நேரம் நடந்தது? 1:30 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு மேல நடந்துச்சு. எவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க? 300 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. சரி ரைட், கொஞ்சம் கட் பண்ணுங்க, நான் மீடியால இருக்க திருப்பி கூப்பிடுறேன். சரி அத்தா, சரி சரி. ஹலோ, வணக்கம் ராஜகோபால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட திருநெல்வேலி மாவட்டத்தோட நீங்க எந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்? தெற்கு மாவட்ட செயலாளர். தெற்கு மாவட்ட செயலாளர். இந்த வக்ஃப் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? ஆமா, நடத்துறோம்ல. என்னைக்கு நடத்துனீங்க? அது அன்னைக்கு அண்ணா அனுப்பணும் அன்னைக்கு. அன்னைக்கே நடத்துனீங்க. எவ்வளவு நேரம் நடந்தது? கரெக்டா 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம். எவ்வளவு மக்கள் கூடி இருந்தாங்க? 300 பேர். சரி ரைட், ஓகே. நான் ஒரு மீடியால இருக்கேன், திருப்பி உங்களை கூப்பிடுறேன். வள்ளியூர், இடம் வந்து வள்ளியூர். வள்ளியூர்லையா? சரி ஓகே. வள்ளியூர்ல எந்த இடத்துல நடத்துனீங்க? கோட்டைக்கு எதிர. கோர்ட்டுக்கு எதிர்க்கு. ரைட், ஓகே. இத்தனை பேர் 300 பேர் நடத்திருக்கிறாங்க சார். 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் வைரலாக போகல, எதனால வந்து வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வராருன்னா அது எல்லாருக்குமே போய் சேருது. அப்போ தாவேகா கட்சியில இருந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அது தெரியவே மாட்டேங்குது. அப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல, அப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் விஜய் மட்டும் தானா அப்படின்றது. வழக்கு போட்டது திமுக மட்டும் தானா வக்ஃபுக்கு? தாவேகாவும் போட்டிருந்தாங்க, எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஏன் திமுக போட்ட வழக்குன்னு தானே நீங்க கேள்வி ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஏன் உங்களால தாவேகா போட்ட வழக்குன்னு சொல்ல முடியல? ஏன்னா உங்க லீட் பண்ணலையோ. நீங்க பத்திரிக்கை, நீங்க அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு தான் நீங்க பேசுவீங்க. நாங்க ஆளுங்கட்சிக்காக எல்லாம் பேசுறது இல்ல சார். அப்ப நடுநிலையான கேள்வினா நீங்க பலதரப்பட்ட கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருக்கு, தாவேகாவும் வழக்கு தொடர்ந்திருக்குன்னு தானே நீங்க கேள்வி ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப உங்க கேள்வியில அடிப்படையிலே தப்பு இருக்குன்னு சொல்றேன். இல்ல சார், இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் என்ன சொல்றேன், வக்ஃபு போராட்டம் எல்லா இடத்துலயும் நடந்ததுன்ற நீங்க நடக்கலன்ற போராட்டத்துக்கு முன் வச்ச கேள்வியே திருப்பி வாங்கிட்டீங்களா இல்லையா? இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து விஜய் அவர்களுக்கு போகுது. நான் திருப்பி வாங்கிக்கிறேன் சார், திருப்பி வாங்கிக்கிறேன். ஆனா அது போய் சேராததோட தவறு யாரோடதுன்ற இருக்குல்ல. ஏன்னா இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து விஜய் அவர்கள் மட்டுமே இருக்கிறாரோ, மத்த தலைவர்கள் யாருமே வந்து அதுக்கு அடுத்த கட்டமா ஒருத்தர் போய் சேரலையா? தாவேகானா அது விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வை போய் சேர்ந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. நான் மவுண்ட் ரோட்ல பேசியிருக்கிறேன், எல்லாமே வைரல் ஆயிருக்கு. அதான் சொல்றேன், அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், பாருங்கன்னு சொல்றேன். சரிங்க சார். இப்போ அடுத்ததாக நடைப்பயணம் வந்து தாவேகா தலைமையில இருந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு. அந்த நடைப்பயணத்துக்குமான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? அது எப்போ இருந்து ஆரம்பிப்பாங்க? 2026 தேர்தல் ஜனநாயகன் படத்தின் பிறகு, படத்தினுடைய வெளியீடுக்கு பிறகு நடக்குமா? அது எப்போ நடக்கும்? இல்ல படம் வெளியீடுக்கும் இவருக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்போ கட்சியினுடைய பணிகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஐடி விங்குக்கான ஒரு கூட்டம் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது சோழிங்கநல்லூரில். பூத் கமிட்டியில் ஒரு இது மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி அதுவும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக கோயம்புத்தூரில் எல்லா வேலைகளுமே போய்கிட்டு இருக்குது. வரக்கூடிய 26, 27ஆம் தேதி அன்னைக்கு அங்கே நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. இது போக இன்னும் 4 மண்டலங்களில், மொத்தம் 5 மண்டலத்தில் இந்த மாநாடு நடத்துகிற மாதிரி ஒரு திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வேலைகள் முடிந்த பின்னும் அதுக்கான அறிவிப்புகள் எல்லா பத்திரிகை ஊடகங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். கட்சியில் எந்த பிரச்சனையும், கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. மக்களுடைய எழுச்சி அதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே சார், 2026 தேர்தல் எப்படி நடக்க போகுது, தாவேகாவினுடைய பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.